ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் வெளியான காட்டேஜ் நம்பர் 1303 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கணவனும் மனைவியும் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. அந்த வீட்டில் இருந்த பேய் அந்த மனைவியை டார்கெட் பண்ணுது. இதுக்கப்புறம் எதிர்பாராமல் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த கதை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வடநாட்டில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. இந்த ஊருக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் எஸ்ஐ. இந்த தம்பதிக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணுறாங்க. உன் பொண்டாட்டிக்கு இனியும் குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல, உனக்கு நான் வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோ என் பொண்டாட்டி குழந்தை பிறக்கலைனாலும் அவள் தான் எனக்கு முக்கியம், இனிமேல் இந்த மாதிரி பேசிக்கிட்டு கால் பண்ணாதமான்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட மனைவி கண்ணை மூடிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் அம்மா சொல்கிறது நியாயம் தானே, நீங்கள் பேசாமல் வேறு ஒரு கல்யாணம் செஞ்சுக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இவரும் நீ என்ன லூஸா, இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட பேசாதுன்னு பேசிக்கிட்டே இருக்க. திடீர்னு நடு ரோட்டில் ஒரு சாமியார் நடந்து போகிறாரு. நம்ம ஹீரோவும் பிரேக் அடிச்சுட்டு பெருசு அறிவில்லை, நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போடுறாரு. இந்த பெரியவரும் நான் சரியான வழியில் தான்ப்பா போகிறேன், நீங்கள் தான் மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, திரும்பி போயிடுங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் என்ன உன்னை திட்டினதுக்கு எங்களுக்கு சாபம் விடுறியான்னு கேட்குறாரு. சாமியார் நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்ல ஹீரோ அதை அலட்சியப்படுத்திட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போது காட்டேஜ் நம்பர் 1303 காட்டேஜை தான் நம்ம ஹீரோவுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆளுங்களாம் நின்றுட்டுருக்காங்க. இவரும் மனைவி கிட்ட வீடு எப்படி இருக்குன்னு கேட்க, வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் பார்க்க ஒரு மாதிரி தனிமையாக பயமுறுத்துகிற மாதிரி இல்லைன்னு கேட்குறாங்க. இவரும் புதுசாக இவ்வளோ பெரிய வீட்டை பார்த்தா அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடுன்னு சொல்கிறாரு. இங்கே பப்ளுன்னு ஒரு நபரை ஹீரோவுக்கு உதவி செய்கிறதுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே மங்கி கேப் மாட்டிட்டு நிற்கிறாரே, இந்த நபர் தான் அது. இப்போ அன்றைக்கி ராத்திரி ஹீரோயின் தூங்கும்போது திடீர்னு கண் விழிக்கிறாங்க. தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கலான்னு கீழே வராங்க. அப்போ அங்கே இருந்த கண்ணாடியில் முகத்தை பார்க்குறாங்க. இவங்க உருவம் அதில் தெரியவே இல்லை. டக்குன்னு தூக்கத்துலேருந்து கண் விழிக்கிறாங்க. இது இவங்களுடைய கனவு தான். ஆனால் உண்மையிலே இப்போ தண்ணி தாகமாக இருக்குது. மறுபடியும் கனவுல வந்த மாதிரியே நிஜத்தில் இறங்கி போகிறாங்க. எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இந்த முறை கண்ணாடியை பார்க்குறாங்க. ஆனால் இவங்க உருவம் அதில் தெரியுது. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ டியூட்டிக்கு போனதுக்கப்புறமா இவங்க தனியாக கார்டனில் யோகா செஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பின்னாடி கருப்பாக ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அது இவங்க உடம்புக்குள்ளே பூந்தரலான்னு ட்ரை பண்ணுது. அந்த நேரம் வெளியே போன அந்த வேலைக்காரன் பப்ளு வரான். அவன் வந்ததால் அந்த உருவம் டக்குன்னு பின்வாங்கிடுது. இப்போ அன்னைக்கு ராத்திரி டியூட்டி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வராரு. மனைவி குளிச்சிட்டு இருக்கிறதால அப்படியே ரொமான்டிக் மூடுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் ஒரு உருவம் ஜன்னல் கிட்ட நின்று கவனிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் சத்தம் போட அங்கே யாரோ இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. இங்கே யாருமே இல்லை, தேவையில்லாமல் ஏதாவது யோசிக்காதுன்னு சொல்கிறாரு. ரொமான்டிக் மூடே ஸ்பாயில் ஆகிடுது. மறுநாள் நம்ம ஹீரோயின் புக் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க கல்யாண ஃபோட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருது. புது வீட்டில் கண்ணாடி பொருள் உடையிறது அபசகுனமான்னு இந்த வேலைக்காரன்னு சொல்ல அது எனக்கும் தெரியும், மனசே சரியில்லை, சரி வா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அவனை கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. அங்கே ஒரு சாமியார் இருக்கார். ஆரம்பத்தில் இவங்க காரை வழிமறிச்சாரு, அவர் தான் அது. இவர்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமான்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் டபுள் மைண்டாக வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ பெட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு ஜமாய்ச்சிடலான்னு சொல்லி பெருசாக பிளான் பண்ணுறாங்க. அந்த நேரம் பெட்டில் ஏதோ ஒரு பொண்ணு படுத்திருக்க மாதிரி இவங்களே பார்க்குற மாதிரி தெரியுது. பயந்து போயிடுறாங்க. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு இங்கே யாரோ படுத்திருக்காங்கன்னு காமிக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து பார்க்கும்போது இங்கே யாருமே இல்லை. மறுநாள் பஜாரில் ஷாப்பிங் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக அதுலேருந்து ஒரு ஆப்பிள் மட்டும் கீழே விழுந்து உருண்டு போய்கிட்டு இருக்கு. இவங்களும் பின்னாடி அந்த ஆப்பிள் எடுக்கிறதுக்காக வராங்க. அங்கே ஒரு கை குனிஞ்சு அந்த ஆப்பிள் எடுக்குது. பார்த்தா அங்கே 4 பேர் நிற்கிறாங்க. இதில் 3 பசங்களும் ஒரு பொண்ணும் அடக்கம். அவங்க அந்த ஆப்பிளை எடுத்து கொடுத்த உடனே இவங்களும் வாங்கிட்டு வராங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவங்கள பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு உள்ளுணர்வு இருக்குது. இப்போ மறுநாள் மனசு சரியில்லாமல் நேரம் அந்த சாமியார்கிட்டே வராங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. சாமியாரும் நான் ஆரம்பத்திலே உன்னையும் புருஷனையும் வான் பண்ணேன், நீங்கள் தான் கேட்கல, சரின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் கொடுக்குறாரு. பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண சொல்கிறாரு. அதே போல் ஒரு துளசி மாலை கொடுக்குறாரு. ஹீரோயின் அதை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிறாங்க. இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை செய்யலான்னு விளக்கு பற்ற வைக்க விளக்கு அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணி ஃபேனை ஆஃப் பண்ணாலும் விளக்கு அணைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடுப்பான இவங்க, யார் நீ, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற, உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தால் நேரில் வந்து என்ன பயமுறுத்துன்னு மேலே பார்த்து சத்தம் போட்டு சேலஞ்ச் பண்ணுறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் இவங்க புருஷன் வந்து எனக்கு முக்கியமான ஒரு மினிஸ்டர் பந்தோபஸ்து டியூட்டி, 2 நாளைக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இவங்களும் பயந்து போய் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, என்னை தனியாக விட்டுட்டு போகிறீங்களா, வேணாம் ப்ளீஸ்ன்னு சொல்கிறாங்க.
இவர் நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணுற, அதான் துணைக்கு வேலைக்காரன் இருக்கானேன்னு சொல்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையிலே அந்த வேலைக்காரனும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு, எமர்ஜென்சி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்போ அன்னைக்கு ராத்திரி இவங்க தனியாக தூங்குறாங்க. சடனாக இவங்க கழுத்தை பிடிச்சி யாரும் நெரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இவங்களும் பயந்து யாருன்னு பார்த்தா அங்கே கருப்பாக ஒரு உருவம் தெரியுது. இவங்க கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை தேடுறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, சாயங்காலம் ட்ரெஸ்ஸை கலட்டும் போது அந்த மாலை ட்ரெஸ்ஸோட கலண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ வீடெல்லாம் பயந்து சுற்றிக்கிட்டு இருக்க சடனாக ஸ்டோர் ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து ஒரு உருவம் இவங்களை அப்படியே பிடிச்சி இழுத்து டோரை லாக் பண்ணிடுது. கட் பண்ணால் அதே நாள் நடுராத்திரி ஒரு பப்பில் எல்லா பசங்களும் குடிச்சிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜோதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இதோ அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவங்க தான். இவங்களும் ஃபுல் போதையில் ஆடிக்கிட்டு இருக்க அதே இடத்துக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நம்ம ஹீரோயினும் வராங்க. இவங்களும் சரக்கு அடிச்சுட்டு கண்ணா பின்னான்னு ஆடுறாங்க. ஆனால் திடீர்னு அந்த ஜோதி அப்படியே தலையை இந்த பக்கமாக திருப்பி சாகடிக்கப்பட்டிருக்காங்க. யார் இவங்களை கொன்னதுன்னு தெரியாமல் எல்லாரும் முழிக்கிறாங்க. இப்போ இந்த கேஸை நம்ம ஹீரோயின் புருஷன் தான் விசாரிக்கிறாரு. பப்போட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுறாரு. ஆனால் ஜோதி கொல்லப்பட்ட குறிப்பிட்ட அந்த இடத்துல கேமரா வேலை செய்யலை. இது தற்செயலாக நடந்ததா இல்லை யாரோ பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது தான் தெரியுது, இவர் மனைவியும் அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ கேஷுவலாக போயிருப்பான்னு இவர் நினச்சிக்கிறாரு. ஜோதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த 3 பசங்க தான் அது. முன்னாடி ஆப்பிள் கீழே விழுந்தப்ப ஹீரோயின் கிட்ட எடுத்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த குரூப் தான் அந்த பசங்க. ஜோதி எப்பேற்பட்ட பொண்ணுன்னு இந்த பசங்க கிட்ட விசாரிக்கிறாரு. இவங்களும் நல்ல பொண்ணுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ சாயந்தரம் வீட்டுக்கு வராரு. மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சடனாக இவர் கையை பிடிக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இவர் என்னாச்சு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்க, இன்றைக்கி தான் எனக்கு புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது, நான் முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குன்னு எதையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அந்த ஆப்பிள் எடுத்து கொடுத்தாங்களே பசங்க, அந்த 3 பேரில் இன்னொருத்தன் இருக்கான். ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்களும் கீழே குனிஞ்சு சாவியை எடுக்கிற மாதிரி அந்த பையனை செட்யூஸ் பண்ணி டெம்ப் பண்ணுறாங்க. இந்த பையனை கொஞ்சம் மயங்கிடுறான். இப்போ அவன் பாத்ரூமுக்கு போன நேரம் ஹீரோயின் பின்னாடியே வந்து, இதுதான் என்னுடைய ஃபோன் நம்பர், நீ என்னை குறுன்னு பார்த்ததை கவனித்தேன், நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மறுநாள் பார்க்கில் இருக்க ஒரு டைம் கிளாக்கில் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தனியாக 2 பேரும் ஒதுக்குப்புறமா போகலான்னு சொல்ல, இந்த பையனும் வெட்ட போகிற ஆடு மாதிரி பின்னாடியே வந்துடுறான். இப்போ ஒரு காட்டு பகுதிக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடம் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க. இவனும் ரொம்ப நல்லா இருக்கு, வந்த வேலையை ஆரம்பிக்கலாமான்னு இவங்க தோளில் கை வைக்கிறான். ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் சடனாக இவங்க உருவம் வேற ஒரு பொண்ணாக மாறுது. இந்த பையனும் நீயா, நீ இன்னும் சாகலையான்னு கேட்குறான். அதுக்குள்ளே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்துட்டா, திரும்ப நம்மளை பழி வாங்க வந்துட்டான்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் உடம்புல இருந்து அந்த உருவம் இவனை தூக்கி அடிச்சிருது. ஒரு மரத்தில் சொருகி இறந்து போயிடுறான். இப்போது மிச்சம் இருக்கிறது அந்த 2 பசங்க தான். இவனுங்களும் அவன் ஃபோன் பண்ணி அவள் திரும்ப வந்துட்டான்னு சொன்னான், ஒருவேளை அவளாக இருக்குமோன்னு யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போ அந்த க்ரைம் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ தான் வந்திருக்காரு. இப்போ செத்து போனது உங்களோட ஃப்ரெண்டு தானா, என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக கொல்லப்படுறாங்க, எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. அவரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வந்திருக்காங்க. இவர் யார் மேடம் நீங்கன்னு கேட்க, எனக்கு தெரியலையாப்பா, நான் தான் உங்கள் பொண்ணு கிரண், எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி அலறாங்க. நான் எவ்வளவோ கனவுகளோடு இருந்தேன், எல்லாத்தையும் அவனுங்க நாசமாக்கிட்டானுங்க, அவனுங்களை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இது எல்லாத்தையும் ஹீரோயின் விட்டு வேலைக்காரன் கவனிக்கிறான். ஹீரோயின் உடம்புல பேய் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இப்போ அந்த கிளாக் டவரில் ஹீரோயின் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. நம்ம பொண்டாட்டி இந்த இடத்துல எப்படி கரெக்டாக வந்தான்னு நினைக்கிறாரு. ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு இந்த ஆளுக்கும் ஏதாவது தகாத உறவு இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் மிச்சம் இருக்க அந்த 2 பேரில் இன்னொரு நபருக்கு கால் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு கொல்லப்பட்டானே, அது சம்மந்தமாக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும், நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா மீட் பண்ணலான்னு இவனையும் நைஸாக பேசி வர வச்சிட்றாங்க. வர வச்சுட்டு அவனை மீட் பண்ணலான்னு போக நம்ம ஹீரோ வந்து வழி மறிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நில்லுன்னு சொல்கிறாரு. நிற்க முடியாது போடான்னு சொல்லி இவங்க புருஷனே தள்ளி விடுறாங்க. ஆனாலும் இவர் பொண்டாட்டி இழுத்து பிடிச்சி ஒரு அறை விட்டு அவங்கள மயக்க நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு. இப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஒரு டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க டக்குன்னு ஹீரோயின் கண்மொழிச்சு அந்த டாக்டர் கையை பிடிக்கிறாங்க. நீ கிட்னி திருடுற டாக்டர் தானே, இங்கே வந்து என்னடா ரொம்ப நல்ல மாதிரி சீன் போட்டுட்ருக்கேன்னு டாக்டருடைய வரலாறுலாம் புட்டு வைக்கிறாங்க. இந்த டாக்டர் பயந்து போயிடுறான். ஆளை விடுறா சாமின்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஆனால் இந்த வேலைக்காரன் பப்ளு உஷாராக அந்த சாமியாரை வர வச்சிருக்கான். ஹீரோவும் இந்த ஆள் எதுக்கு இங்கே வர வச்ச, இந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காது, இவன் சரியான போலி சாமியார்னு சொல்கிறாரு. ஆனால் பப்ளுவோ, சார் மேடத்துக்கு உடம்பு சரியாகணும், இப்போ அதுதான் முக்கியம்,
இவர் உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆள், என் பேச்சை கொஞ்சம் கேட்டு இறங்கி வாங்க சார்ன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ஏற்றுக்கிறாரு. இப்போ அந்த சாமியார் உள்ளே வந்த உடனே ஹீரோயின் அப்படியே அந்தரத்தில் பறக்கிறாங்க. ஆனால் சாமியார் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. அவங்க மேலே விபூதியெல்லாம் அடித்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. ஒரு கத்தி எடுத்து உன் தலைமுடியை வெட்டிடுவேன், மரியாதையாக நீ யார், உண்மையை சொல்லுன்னு கேட்குறாரு. இதனால் ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த ஆன்மாவும் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்குது. கிரண்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இப்போ தான் காலேஜில் சேர்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். கஷ்டப்படுற குடும்பம். ஆனால் இவங்க அப்பா இவங்கள வசதியாக தான் வச்சுருப்பார். அதே காலேஜில் ஜோதின்ற ஒரு பணக்கார பொண்ணு படிக்கிறாங்க. நான் உனக்கு பெரிய பெரிய பணக்கார பசங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது அந்த 3 பசங்க இருக்காங்களே, அதில் ஒருத்தன் வந்து கிரணுக்கு பூ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஆனால் கிரண் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு ரிஜெக்ட் பண்ணி விட அவன் தன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறான். அவனுங்களும் அவெல்லாம் ஒரு ஆள்னு அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, அவளெல்லாம் கரெக்ட் பண்ணமா யூஸ் பண்ணமான்னு கலட்டி விட்டுருணும், அவெல்லாம் சாதாரண லோ கிளாஸ் பீப்புள்னு சொல்கிறான். இதை கேட்ட இவனும் அவளை அந்த மாதிரி பேசாதீங்க, நான் உண்மையிலேயே அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வான் பண்ணுறான். இப்போ மறுநாள் கிரண் கிட்ட வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என் லவ்வை ஏற்றுக்கோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் அத்துமீறான். இதில் கடுப்பான கிரணும் உனக்கு வந்திருக்கிறது லவ்வே இல்லை காஜி, நீ எதிர்பார்க்குற ஆள் நான் இல்லை போடான்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இதில் அவன் ரொம்ப அப்செட்டாக இவன் ஃப்ரெண்ட்ஸுகளோ நேற்றே நாங்கள் சொன்னோம் என்னமோ ட்ரூ லவ்னு சொன்னேன் அசிங்கப்பட்டியான்னு சொல்லி இவனை ஏற்றி விடுறாங்க. இவனும் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு, அவளை ஏதாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி இவனும் இவங்க கூட சேர்ந்துடுறான். இப்போ மறுநாள் கிரண் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இதை இவனுங்க 3 பேர் மொபைலில் வீடியோவை ஷூட் பண்ணிடுறானுங்க. மறுநாள் அந்த வீடியோவை கிரண்கிட்டே போட்டு காமிக்கிறாங்க. மரியாதையாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல, நெட்டில் ரிலீஸ் பண்ணிவிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் கிரண் ரொம்ப போல்டான பொண்ணு, பலாருன்னு ஒரு அறை விடுறாங்க. மரியாதை இதை டெலீட் பண்ணல, உன்னை தூக்கி உள்ளே வச்சு மாவு கட்டு போட வச்சிருவேன் ஜாக்கிரதைன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகிறாங்க எல்லார் முன்னாடியும். இதில் இவனுக்கு இன்னும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு கொடூரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு காமன் ஃப்ரெண்டு இந்த ஜோதி இருக்காளே, அவளை கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு ஒரு சீக்ரெட் பிளான் ஒன்று சொல்கிறான். மறுநாள் ஜோதியும் கிரணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு வரா. உனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் அந்த 3 பேர் அங்கே வந்து கிரணை வன்கொடுமை செய்கிறதுக்காக துரத்துறாங்க. கடைசியாக ஒரு இடத்துல அவங்கள பிளாக் பண்ணி 3 பேரும் மாறி மாறி வன்புணர்வு செஞ்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கிரண் துணிச்சலா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன்றாங்க. இவ அடங்குற மாதிரி தெரியலேன்னு சொல்லி 3 பேரும் சேர்ந்து கிரண் மண்டையை உடச்சிட்றாங்க. காரில் தூக்கி வச்சுக்கிட்டு இவளை வெளியே விட்டா இனி ஆபத்துன்னு ஒரு காட்டேஜுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. காட்டேஜில் 1303ன்ற அந்த காட்டேஜுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க ஸ்டோர் ரூம் செவுத்தை உடச்சி அதுக்குள்ளே அவங்க டெட் பாடியை வச்சு சிமெண்ட் வச்சு செங்கல் வச்சு பூசிடுறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த கிரணுடைய ஆவி இதுதான் எனக்கு நடந்துச்சுன்னு எல்லா உண்மையும் சொல்லுது. நம்ம ஹீரோ நேக்கா வந்து நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நான் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கரெக்டாக வாங்கி தரேன்னு மண்டையை கழுவுறாரு. ஆனால் டப்புன்னு அந்த ஆவி ஒரு கழுத்தை பிடிக்குது. இதை என்ன நம்ப சொல்கிறியா, ஆல்ரெடி 2 பேரை காலி பண்ணிட்டேன், பாக்கி இருக்க 2 பேரையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லுது. இந்த சாமியார் இப்போதைக்கு ஒரு பவுடரெல்லாம் போட்டு அவங்கள தூங்க வச்சிட்றாரு. மறுநாள் ஒரு கோயிலுக்கு வர சொல்லியிருப்பார். ஸோ ஹீரோ மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. அங்கே 2 பசங்க மேலே காரு தெரியாமல் மோதிடுது. யாருன்னு பார்த்தா கிரணை கொலை பண்ணாங்களே அந்த பசங்களில் பாக்கி இருக்க 2 பேர் தான். ஹீரோவும் கீழே இறங்கி வந்து நீங்களா, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கடான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே காரில் இருந்த ஹீரோயின் ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டு பைக்கில் போயிடுறாங்க. இவனும் என்ன சார் உங்கள் பொண்டாட்டி என் ஃப்ரெண்டு கூட போகிறான்னு சொல்ல ஹீரோவும் காப்பாற்ற வேண்டியது என் பொண்டாட்டி இல்லைடா உன் ஃப்ரெண்டை தான், என் பொண்டாட்டி உடம்புல தான் பேய் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த நபரோட கிளம்பி போகிறாங்க. ஒரு காட்டு பகுதிக்கு தான் போகிறாங்க. இங்கே இவங்கிட்ட தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க. மரத்துக்கு மரம் குரங்கு மாதிரி தாவி தாவி பயமுறுத்துறாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து அவனை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ண அதுக்குள்ளே ஒரு வண்டியில் இருந்த கொக்கி அவன் கழுத்தில் மாட்டி இவன் தலை துண்டாக போயிடுது. இப்போ அந்த சாமியாரோ 4 பேரில் மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒருத்தன் தான், அவனையாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசலில் ஒரு மந்திர கட்டு மாதிரி போடுறாரு. உங்கள் பையன் பத்திரமா இருக்கணும்னா இந்த கோட்டை தாண்டி அவன் வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ நேராக ஹீரோ வீட்டுக்கு வந்து பூஜை செய்கிறாரு. அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் நேராக உருண்டு அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளே தான் போகுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிது. சாமியாரும் இந்த செவுத்தை உடன்னு சொல்ல அந்த வேலைக்காரன் பப்ளுவும் அந்த செவுத்தை உடச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே கிரணுடைய டெட் பாடி இப்போ மண்டையோட கிடக்கு. இதை முழுசாக எரிச்சாதான் கிரண் ஆவியை ஒரே அடியை அழிக்க முடியும்னு இந்த சாமியார் சொல்கிறாரு. அதே நேரம் அந்த மிச்சம் இருக்கானே ஒரு பையன், அவனுடைய அம்மா இங்கே ஒரு வேலை கீழே வாடான்னு கூப்பிடுறாங்க. இவனும் ஆர்வ கோளாறுல என்னம்மான்னு சொல்லி வாசப்படி வரைக்கும் வரான். ஐயோ இதை தாண்டி வந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு சாமியார் சொல்லியிருக்காருன்றான். அம்மாவும் ஏண்டா சாமியார் முக்கியமா அம்மா முக்கியமா,
வாடா ஒரு நிமிஷம்னு கூப்பிட இவனும் அந்த கோட்டை தாண்டி வெளியே வரான். ஆனால் டக்குன்னு அம்மா ஹீரோயின் ரூபத்துக்கு மாறுறாங்க. அந்த கிரணோட ஆவி தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. இதனால் இவனும் பயந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட ஒரு மரம் வெட்டுற மில்லு இருக்குது, அங்கே போகிறான். அங்கே ஹீரோயின் வந்து இவனை வழிமறிக்க நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துடுறாரு. ஆனால் அந்த கிரணோட ஆவி நம்ம ஹீரோவை தூக்கி வீசிடுது. இருந்தாலும் இவர் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் இந்த ஆவி தன்னோட பவரை யூஸ் பண்ணி ரம்பத்தை வச்சு அந்த கடைசி நபரோட தலையையும் வெட்டிடுது. இப்போ அந்த சாமியார் ஃபைனலாக ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க உண்மையான கிரண் தன்னோட ரூபத்திலே அந்த இடத்துக்கு வரா. நான் நிரந்தரமாக ஹீரோயின் உடம்புலே இருந்து எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி படிக்க போகிறேன்னு சொல்கிறா. இந்த சாமியாரும் மரியாதையே போயிடு, இல்லைன்னா உன் பாடி எரிச்சிருவேன்னு சொல்ல அதுக்குள்ளே கிரணோட அப்பாவே இங்கே வராரு. உன்னோடைய லட்சியத்துக்காக இந்த குடும்பத்தை பழி வாங்கிறது நியாயமில்லை, மரியாதை இங்கேருந்து போயிடுமான்னு அவரே சொல்கிறாரு. அப்பா சென்டிமெண்ட்டில் மயங்கின பேயாக இருக்கும் போல் அங்கேருந்து காற்றோட காற்றா கரைஞ்சிருது. இனியும் இந்த பேயால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கிரணோட அப்பாவே மகளுடைய டெட் பாடியை கம்ப்ளீட்டாக எரிச்சிட்றாரு. இத்தோட படமும் முடியுது. இந்த கதையை என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.